கிளியர் அலைனர்ஸ் எல்லாம் வந்து அமேசான்லயே விக்குது. அது கண்டிப்பா வந்து ப்ராப்ளம்ல வைக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். உங்க ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்க மவுத் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ நீங்க பயம். ஏன் சஜி வந்து டென்டல் போனா அப்படின்னா, அவ வந்து முடி கட் பண்ணி எங்க அம்மா வந்து அவளை லைட்டா தலையில அடிக்கும் போது அவ போய் ஸ்லாப்ல இடிச்சு அந்த பல்லு கட்டாயி அது போய் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அப்புறம் ஸோ ப்ரொமோஷனுக்கு வேண்டி ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி நீங்க கிளியர் அலைனர்ஸ் வந்து போட்டுட்டு நீங்க அதை பத்தி டீட்டெயிலா வந்து பேசணும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து நல்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கொடுக்கணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. லைக் 3 lakhs வரைக்கும் இருக்கு. 50,000ல இருந்து 3 lakhs வரைக்கும் இருக்கு. Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோல என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலா எனக்கு வந்து பல்ல வந்து கேப் இருந்ததுங்க. இந்த மேல் பல்ல கேப் இருந்தது. அந்த கேப் வந்து சின்ன வயசுல இருந்து இருந்தது. ஸோ அது வந்து இந்த ஒரு ரீசெண்டா ஒரு 1.5 years முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்ல பெரிய கேப் ஆக ஆரம்பிச்சது. அப்போ நினைச்சேன், ஐயோ பல்லு எப்படி விரிஞ்சு போகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இல்ல நம்மளோட மன பிராந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சில போட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து நான் இப்படி கிளிக் பண்ணும்போது இந்த சைட்ல ரொம்ப எவிடென்ட்டா வந்து அந்த கேப் வந்து தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னடா பண்றது அப்படின்னு வந்து கன்ஃபியூஷன் இருந்தது. அண்ட் டென்டல் கிட்ட போறதுக்கும் எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா சஜி வந்து சின்ன வயசுல இருந்து டென்டல் போய் எனக்கு வந்து டென்டல்னாலே ஒரு பயம். ஏன் சஜி வந்து டென்டல் போனா அப்படின்னா, அவ வந்து முடி கட் பண்ணி எங்க அம்மா வந்து அவளை லைட்டா தலையில அடிக்கும் போது அவ போய் ஸ்லாப்ல இடிச்சு அந்த பல்லு கட்டாயி அது போய் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அப்புறம் என்னென்னமோ ஒரு பெரிய ப்ராசஸ் போயிட்டே இருந்ததுங்க. அந்த டைம்ல வந்து டெக்னாலஜி அதிகமா இல்ல அண்ட் அதை பத்தி பெருசா நாலேஜ் இல்லை. நம்ம போற டென்டல் டாக்டர் அவர் என்ன சொல்றாரோ அதுபடி தான் நம்ம வந்து செய்யணும். ஸோ அவ வந்து ரொம்ப அனுபவிச்சிருக்கா அந்த டென்டல் விஷயத்துல. ஸோ கிளிப் எல்லாம் மாட்டினா அப்புறம் அதை கழட்டினா அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்றது. அவ லைஃப்ல வந்து அந்த டென்டல் விஷயம் நம்ம பார்க்கும் போதே எங்களுக்குலாம் வந்து அப்படியே அப்படின்னு மாதிரி பயமா இருக்கும். அதனால எனக்கும் வந்து டென்டல் போறதுனாலே கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு என்ன ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்லாம் யோசிச்சு நான் வந்து அப்படியே அவாய்ட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து லைக் சர்ச்சும் பண்ணிட்டு இருந்தேன் இதை ஃபில் பண்றதுக்கு. அதாவது இந்த கேப் வந்து கம்மி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது கிளியர் அலைனர்ஸ் பத்தி எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து பண்றதுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருந்தது. நம்ம போலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அண்ட் போவே இல்லை. ஆனா வந்து ஒரு சில போட்டோ ஷூட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம சைட் போசஸ் எல்லாம் நிற்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பல்லு கேப் வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரியும் போது ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது. அது வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி இருந்தது. எனக்கு என்னோட பர்சனலுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரியே இருந்தது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த சைட்ல மட்டும் தான் காமிப்பேன், இந்த சைடு மட்டும் தான் ஸ்மைல் பண்ணுவேன் போட்டோஸ்க்கு. அப்போ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பாதரிங்கா இருந்தது. நான் யோசிச்சிட்டே இருந்தேன் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து ஒரு கால் வந்திருந்தது ப்ரொமோஷனுக்கு வேண்டி. சரிங்களா? ஸோ ப்ரொமோஷனுக்கு வேண்டி ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி நீங்க கிளியர் அலைனர்ஸ் வந்து போட்டுட்டு நீங்க அதை பத்தி டீட்டெயிலா வந்து பேசணும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து நல்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கொடுக்கணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் யோசிச்சிட்டே இருந்தேன் எப்படி வந்து அந்த லைக் அலைனர்ஸ் அவங்களே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணுவாங்களாமா. லைக் அவங்க லைக் இந்த கோவிட் சுச்சுவேஷனால எங்களால நேரா வர முடியாது, நாங்க எல்லாமே ஆன்லைன்ல உங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நாங்களே வந்து ஃபாலோ அப் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. எப்படி இது பாசிபிள் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் மோர் ஓவர் லைக் சர்டன் கிரைட்டீரியா வந்து வச்சிருந்தாங்க. லைக் 10 months ரெகுலரா நான் அவங்கள பத்தி வீடியோ போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து செட்டே ஆகாது. அண்ட் மோர் ஓவர் அது எந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு நான் பாட்டி டைலமால இருந்தேன். அப்புறமேட்டு வேண்டாம், நம்ம பண்றதை வந்து நம்ம வந்து அது வீடியோவாவே பண்ணலாம், நம்ம ஓன் மணி போட்டுட்டு நமக்கு உண்டான பெனிஃபிட் நம்ம வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து அது ஃபுல்ஃபில்லா இருக்கணும். நம்ம கையில இருந்து காசு போனாலும் பரவாயில்ல, பல்லு விஷயம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் அவங்க என்னதான் வந்து ஃபாலோ பண்றேன்னாலும் எனக்கு வந்து ரொம்பவே பயமா இருந்தது. அப்புறம் வீட்லயும் கேட்கும் போது அக்காவும் சொன்னா வேணாம் இது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து அந்த அலைனர்ஸ் வந்து நம்மளோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சரையும் வந்து மாத்துறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. சம்டைம்ஸ் ஸ்பீச் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சொல்றேன். பட் இதெல்லாம் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பல்லோட ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சுன்னா முகமே கம்ப்ளீட்டா ஃபேஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து மாறிடும். அதை வந்து எப்படி வந்து யாரோ முகம் தெரியாதவங்க கிட்ட வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பண்ண முடியும். அதனால அந்த ஒரு ப்ராப்ளமே வேணாம், நம்ம டைரக்டா நம்மளுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எங்க அக்காவோட பார்ட்னர், அதாவது லைக் பிசினஸ் பார்ட்னர் கிட்ட வந்து கேட்டிருந்தப்போ அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு டென்டல் டாக்டர் இருக்காங்க, நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப்ஸ்ல பீலமேட்ல ஹோப்ஸ்ல சக்தி டென்டல் கிளினிக், ரொம்ப சின்ன டென்டல் கிளினிக் தாங்க. நான் போனப்ப எனக்கு வந்து அது லைக் என்னதுடா இவ்வளோ சின்னதா இருக்கா, இவங்களுக்கு கிளியர் அலைனர்ஸ் பத்தி எல்லாம் தெரியுமா அப்படின்லாம் நான் வந்து யோசிச்சேன். அப்புறம் உள்ளார போறதுக்கே இந்த ஒரு கோவிட் சுச்சுவேஷன்ல அவ்வளோ நல்ல ஒரு இது கொடுப்பாங்க. நம்மள ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா வந்து சானிடைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம்
கேப் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ஏப்ரன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, கைக்கு கிளவுஸ் கொடுப்பாங்க, அப்புறமேட்டு ஒரு சொல்யூஷன் மாதிரி அங்கே வந்து வச்சிருப்பாங்க. அது பெராக்சைடா என்னமோ சொன்னாங்க. ஸோ அந்த சொல்யூஷன்ல வந்து நம்ம கால் வச்சுக்கணும். கால் வச்சுட்டு வெளியே எடுத்து மேட்ல கால் திரும்பி அந்த ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம காலுக்கும் வந்து கிளவுஸ் போட்டு விடுவாங்க. நாங்கள் இது வரைக்கும் அதை ஷூட் பண்ணல. நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதெல்லாம் வேணா ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப குட்டியான ஒரு டென்டல் கிளினிக். ஆனால் உள்ளார என்டர் ஆகும்போதே அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டாக்டர் விசிட் பண்ண போறோம். அந்த டாக்டர் வந்து லைக் ஹி வாஸ் சோ வெரி நாலேஜபிள். ஐ ஷுட் லைக் அட்மிட் தட். போனோடனே வாங்க வாங்க கிளியர் அலைனஸா வாங்க உங்களுக்கு இதை போட்டுறேன் அப்படின்லாம் அவர் வந்து எங்களுக்கு வந்து இது கொடுக்கவே இல்லை, திணிக்கல. ஓகே நீங்க இதை தானே கேட்குறீங்க, இருக்கிறதுல இதை காஸ்ட்லி வந்து தானே கேட்குறீங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹி ஆஸ்க்ட் அஸ் லைக் உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியுமா, நீங்க ஏன் இது வந்து ப்ரிஃபர் பண்றீங்க, அண்ட் இது தவிர்த்து வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு வந்து அவர் கிளியர் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்தாரு. அண்ட் கிளியர் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்த பிறகு நான் வந்து அவர்கிட்ட வந்து என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும், கிளியர் அலைனர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் வீடியோஸ் அதிகமா பண்ணுவேன் அண்ட் நான் போட்டிருக்கிறது வந்து யாருக்கும் வந்து தெரியக்கூடாது. நான் போட்டோஸ் அந்த மாதிரி இருக்கிற போட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறனால நான் போட்டிருக்கணும், அந்த கம்பி மாதிரி இருக்கிறது தெரியக்கூடாது, அந்த கம்பி கட்டின மாதிரிலாம் தெரியவே கூடாதுங்க. எனக்கு எப்பவுமே அது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அப்ப நீங்க கேட்கறது இந்த கிளியர் அலைனர்ஸ் தான் வந்து செட் ஆகும் அப்படின்னாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபில்லிங்ஸ் வேணா பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. பட் ஆக்சுவலா என்னோட பல்லு வந்து அந்த எவர் வந்து கொஞ்சம் வந்து விரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓவர் த பீரியட் வந்து நமக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். அவரு என்ன சொன்னாரு சஜஸ்ட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் லைக் பல்லு தேய்க்கிறதே ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீங்க பிரஷ் பண்ணதுன்னா எடுத்து இப்படி பிரஷ் பண்றதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து உங்க அந்த ஃபுல் மவுத்தையும் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். டீத் அந்த கம்ஸ் எப்படி நீங்க வந்து பிரஷ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்லாம் வந்து ஒரு டீடைல் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்தாங்க. அது கண்டிப்பா நான் வந்து வேற வீடியோல ஷேர் பண்றேன். இந்த வீடியோல வந்து சொன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தியா இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ அது எப்படி எல்லாம் பண்ணணும், எந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணணும், அதுக்குன்ட்டு தனியா வந்து பல்லு வந்து ஒயிட்டன் ஆகிறதுக்குன்ட்டு தனியா டூத் பேஸ்ட் இருக்கு, அது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து எனக்கு கிளியரா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து சொன்னேன் எனக்கு அந்த ஃபில்லிங் எல்லாம் வேணாம் அண்ட் மோர் ஓவர் எனக்கு கொஞ்சம் எல்லா கீழேயும் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கேப் வர ஆரம்பிச்சு. ஸோ நீங்க கிளியர் அலைனர்ஸே வந்து போடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவங்க வந்து இந்த இதுலயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 2 வேரியேஷன்ஸ் இருக்கு. அந்த 2 வேரியேஷன்ஸ்ல பிகாஸ் அவங்க ஒரு பர்டிகுலர் பிராண்டோட டீல் பண்றாங்க. அந்த பர்டிகுலர் டென்ட் கேர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் பாருங்க, இந்த மாதிரி பாக்ஸ் வருது பாத்தீங்களா. ஸோ டென்ட் கேர்னு நினைக்கிறேன். அவங்களோட கான்டாக்ட் அந்த லைக் என்ன டீலர்ஷிப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க இந்த லோ ரேஞ்ச்லயும் இருக்கு, ஹை ரேஞ்ச்லயும் இருக்கு. இப்போ லோ ரேஞ்சில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அது உடஞ்சாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்றதுக்கு திரும்பி நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நீங்க ஹையர் எண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன உடஞ்சாலும் நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வந்து தந்துடுவோம். அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து அதோட கிட்டு எல்லாமே பர்ஃபெக்டா வரும், மந்த்லி என்னென்ன வரணுமோ அதெல்லாம் பர்ஃபெக்டா வந்துடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் வந்து ஹையர் எண்டே எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னோம். ஸோ பட்ஜெட் எவ்வளோ வரும் அப்படின்னு வந்து கேட்டப்போ ஸோ அவங்க வந்து சொன்னாங்க நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. ஸோ வெளியே போய் எக்ஸ்ரே எடுத்து அந்த வாயோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த நாங்கள் அந்த எக்ஸ்ரே எடுத்து அவங்க கிட்ட வந்து கொடுத்துருவோம். ஸோ அது வந்து அந்த அவங்க டீலர் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து போயிடுச்சு. அவங்க கிட்ட போயிட்டு அதுக்கு அப்புறம் எல்லாமே ரெடிமேடா வந்து பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு வந்து 66,000 ஆச்சு, அக்காவுக்கு வந்து எவ்வளோடி ஆச்சு 33,500 ஆச்சு. ஸோ அவள் வந்து லோவர் மட்டும் தான் போட்டிருந்தா, நான் அப்பர் அண்ட் லோவர் வந்து போட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து அட் அ டைம் வந்து ரெண்டுமே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அக்காவுக்கு பண்ண முடியாத ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, மேலே வந்து அவளுக்கு லைக் அந்த ஒரு டீத் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி அந்த ஒரு செராமிக் டீத் தான் வச்சிருக்கா. செராமிக் டீத் என்ன இல்லை கீரி பல்லு ஐயோ ஒழுங்கா சொல்றேன், ஜிர்கோனியம் பண்ணாங்க ஏதோ ஒரு டீத்துங்க, ஆர்டிஃபிஷியல் டீத் தான் வச்சிருக்கலாம். ஸோ அதனால வந்து நம்ம டக்குன்னு அதை பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கீழே லோவர் டூத் வந்து லோவர் சைடு வந்து ஃபர்ஸ்ட் சரி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அப்பர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து சைமல்டேனியஸா ரெண்டையும் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நான் வந்து வெளியெல்லாம் வந்து பட்ஜெட் பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh மேலே அண்ட் இட் டிபெண்ட்ஸ் லைக் 3 lakhs வரைக்கும் இருக்கு, 50,000லேருந்து 3 lakhs வரைக்கும் இருக்கு. ஸோ எந்த டாக்டர்ஸ் எந்த இடம் எப்படி பண்றாங்க அந்த என்ன மாதிரி பண்றாங்கன்னு பொறுத்து தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு நான் போன டாக்டர் வந்து 66,000 என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஒரு நாள் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து லைக் அந்த கிட் வந்துடுச்சு. அந்த கிட் வந்துடுன்னு ஸ்டேஜ் 1க்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் லைக் சும்மா பழகிறதுக்கு வேண்டி ஒன்று கிளியர் அலைனர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எங்களோட பல்லோட ஷேப் எப்படி இருக்குமோ கம்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க.
கொடுத்துருந்தாங்க. அந்த போட்ட பிறகு லைக் ஃபர்ஸ்ட் டே போட்ட உடனே ஒரு மாதிரி ஓ மை காட் என்ன ஒரு பெயின் தெரியுமா. நைட்லாம் என்னால தூங்கவே முடியல. நான் லிட்டரலா நான் வந்து கழட்டி வச்சுட்டு தான் நான் தூங்கினேன். சஜிக்கு வந்து அது யூஸ் டு ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் மேல ஆச்சு. ஆனா எனக்கு இந்த செகண்ட் டேவே வந்து கொஞ்சம் பழகிடுச்சு. அப்புறம் அதை வச்சு பழகி எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 வீக் கழிஞ்ச பிறகு திரும்பி வர சொன்னாங்க. ஸோ ஸ்டேஜ் 1 அப்ப இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டேஜ் 1ல இருந்து கொஞ்சமா அந்த மெஷர்மெண்ட்ஸ் படி அந்த எல்லா டீத்தையும் வந்து டைட்டன் பண்றாங்க. ஒட்டுக்கா எடுத்தோடனே நம்ம போட முடியாது. ஏன்னா அந்த கேப் இருக்காது. அப்புறம் ப்ரெஷரும் அதிகமா இருக்கும். அப்புறம் ஃபேஸும் வந்து மாறும் இல்லைங்களா. அந்த குட்டியா தான் அந்த கேப் வந்து கொடுத்திருந்தாங்க. லைக் எனக்கு வந்து 6 months டியூரேஷன். டென்ட் கேர் என்னோட கிட் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. கிளியர் அலைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி கார்டு வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து ஸ்டேஜ் 8 வரைக்கும் இருந்ததுங்க. பாருங்க ஸ்டேஜ் 8 வரைக்கும் இருக்கு. அண்ட் அப்பர் லோவர்னு கொடுத்துட்டு ஸ்டார்டிங் டேட் டு எண்டிங் டேட். ஸோ நெக்ஸ்ட் விசிட் எப்படி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் எங்க டாக்டர் நேம் வந்து அசோக் குமார் KS. ஸோ ஓகே ஸோ இந்த மாதிரி டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்ஸ்க்கு முடிஞ்ச பிறகு அந்த எண்டிங் டேட் முடிஞ்ச உடனே அந்த ஸ்டார்டிங் டேட்ல எங்களுக்கு ஸ்டேஜ் 2 ஆல்ரெடி எங்ககிட்ட அந்த கிட் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கும். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டேட்ல வந்து புது கிளிப்பை வந்து வேர் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து தாண்டி நமக்கு போக எனக்கு வந்து கொஞ்சமா அதோட கேப் வந்து நல்லா கம்ப்ளீட்டா வந்து ஃபில் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு அப்புறமேட்டும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து கிளிப் எதுவுமே வேர் பண்ணல. ஆனா வந்து எனக்கு எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு ஓகேங்களா. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நான் வந்து கிளிப் போடும் போது எனக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க. அது என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 இடத்துல இந்த பல்ல மேல 2 இடத்துல மேல 4 இடத்துல கீழே 4 இடத்துல வந்து அந்த டீத்துக்கு மேல எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு இது மாதிரி கிரியேட் லைக் ஒரு பீடியா ஏதோ வைப்பாங்கல்ல அது டைட் கொடுக்கறதுக்கு வேண்டி இது எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு இதுல வந்து வரைஞ்சாங்க. அது எனக்கு மறந்து போச்சு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அப்படியே அந்த ஃபிக்ஸ்டா இருக்கும். ஸோ அந்த கிளிப் போடும்போது அது கிளிப் போய் அந்த இடத்துல போய் அழுந்தி நின்னுக்கும். அது வந்து நம்ம கழட்டினாலும் வராது. நம்ம எஃபர்ட்ஸ் எடுத்து தான் நம்ம கழட்டணும். டக்குன்னு வந்து கழட்டினாலும் வராது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கிளியர் அலைனர்ஸ் எல்லாம் வந்து அமேசான்லயே விற்குது. நிறைய பேர் அதை நம்பி நீங்க வாங்குறீங்க. ஆனா ரெகுலர் பேசிஸ்ல நீங்க போடும்போது அது கண்டிப்பா வந்து ப்ராப்ளம்ல வைக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். உங்க ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்க மவுத் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ நீங்க கண்ட கிளிப்பை நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பல்ல அதே ஷேப்புக்கு மாறிடும். அதை நீங்க ப்ராப்பரா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி அலைனர்ஸ்க்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கிளியர் அலைனர்ஸ் அதுல கிடைக்குது கேப் வந்து இருந்தா நம்ம இப்படி போட்டா அது வந்து சரியாயிடும் அப்படின்னு அந்த மாதிரி ராங் ஐடியால போய் அதை வாங்கி நீங்க வந்து உங்க பல்லுல போட்டுக்க. அதை வாங்குறதுக்கு ஒரு செலவாகுது. அதுக்கப்புறம் நம்ம வைப்போமா வச்சு நம்ம முகம் ஒரு மாதிரி மாறினா யார் என்னன்னு நம்ம போய் எதுன்னு சரி பண்ணுறது. கண்டிப்பா நம்மளால திரும்பி சரி பண்ணவே முடியாது. நமக்கு அது ப்ராப்ளமா தான் வரும். ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து யோசிச்சு அந்த மாதிரி கிளியர் அலைனர்ஸ்ல வந்து வாங்காதீங்க. என்னோட சைட்ல வந்து சொல்லணும்னா தயவு செய்து அந்த மாதிரி டாக்டரோட ஒப்பீனியன் இல்லாம நீங்க வந்து கிளியர் அலைனர்ஸ் வந்து வாங்கிக்காதீங்க. அப்புறமேட்டு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இந்த ப்ராசஸை கொண்டு போகணும்னு. எனக்கே பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 8 வரைக்கும் இருந்தது. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு மாற்றம் இருந்தது. என் ஃபேஸ்லயே நல்ல ஒரு மாற்றம் இருந்தது. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல் மூஞ்சி வீங்கின மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ஒடுங்கி போன மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு மாதிரியே வந்து இப்படி லைட்டா கோணையா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ்ல நம்ம தாண்டி வந்துட்டே தான் இருக்கணும். அண்ட் அந்த கிளியர் அலைனர்ஸ் போடும்போது நமக்கு வந்து பல்லெல்லாம் அவ்வளோ ஷார்ப்பா இருக்கும். சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் வந்து தெரியாது. நம்ம கழட்டிட்டு தான் வந்து சாப்பிடணும். கிளியர் அலைனர்ஸ் போட்டோம்னா வந்து நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கணும் கழட்டிட்டு தான் வந்து நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கணும். இல்லைன்னா அந்த இதுல அந்த அலைனர்ஸ் குள்ளாரெல்லாம் போய் மாட்டிடும். அண்ட் அது வந்து பல்லுக்கே வந்து ப்ராப்ளம் ஆயிடும். எது சாப்பிட்றதா இருந்தாலும் நம்ம அலைனர்ஸ் ரிமூவ் பண்ணி தான் சாப்பிடணும். மெயினா அந்த முறுக்கு ஐட்டம்ஸ் இல்ல வந்து ரொம்ப ஹார்டா கடிக்கிறதெல்லாம் வந்து கடிக்கவே முடியாது. நம்ம ஏன்னா நம்ம டீத் வந்து யூஸ் பண்ணதுனால ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப பார்த்து தான் இனிஷியல் ஸ்டேஜ்லாம் ரொம்ப பார்த்து தான் நம்ம வந்து சாப்பிடுவேன். முறுக்கெல்லாம் நல்லா உடைச்சு அப்புறமேட்டு தான் வந்து சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் வந்து அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் வந்து ஏறி போகும்போது எனக்கு அது வந்து பழகிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இப்போ இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன். முடிஞ்சிருச்சு. இந்த மந்த் முடிஞ்ச உடனே நான் வந்து மறுபடியும் எனக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து மறுபடியும் இழகிறதுக்கு கேப் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எனி டைம் இதை போடணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு டின் ஸ்ட்ரிப் அந்த ப்ராசஸ் நான் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சா உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. நான் அது வீடியோ எடுத்து நான் வந்து பண்றேன். டின் ஸ்ட்ரிப் ஒரு 1 mm ஸ்ட்ரிப் வந்து பின்னாடியில இருந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களாம். ஃப்ரண்ட் இடத்துல எங்க கேப் இருக்குமோ அந்த இடத்துல வந்து ஒட்டிப்பாங்க. அது கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 இயர்ஸா நான் வந்து வாயிலே தான் வச்சிருக்கணும். ஸோ தட் எல்லா பல்லும் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டா அதே இடத்துல இருக்கும். இலகாது, எதிர் வந்து விரியாது. ஸோ எதிரெல்லாம் வந்து நகராம இருந்தாதான் அந்த பல்லெல்லாம் வந்து அதே
பிளேஸ்ல இருக்கும். அதுக்கு வேண்டி அந்த ஸ்ட்ரிப் போட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் நான் கண்டிப்பா வந்து வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்றேன். பட் திஸ் இஸ் த ப்ராசஸ். இதுதான் வந்து ஒரு டென்டல் டாக்டர் கிட்ட போனானா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பண்ணுவாங்க. நாமளா வந்து தனியா வந்து லைக் இப்போ ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் நாங்களே எல்லாமே வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரஸ்ட்வர்தி நமக்கு வந்து தெரியாது. அண்ட் இப்போ ரீசெண்டா எங்களோட டாக்டர் கூட எங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிகல் வந்து சென்ட் பண்ணாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனும் வந்து சுஜாதான்னு ஒரு பர்சனாமா அஃபெக்ட் ஆயிருக்க ஒரு பர்சன். ஸோ அவங்க வந்து லைக் 50 to 3 lakhs வரைக்கும் இல்ல 50,000 to 3 lakhs உள்ள வரைக்குமே வந்து அவங்களுக்கு கிளியர் அலைனர்ஸ் ஆன்லைன்ல வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணாங்களாம். அப்புறமே சம் ப்ராப்ளம் ஹேப்பன். அந்த ஆர்டிகல் பெருசா இருந்தது, நான் இன்னும் அதுக்கு கோ த்ரூ பண்ணல. ஐ ஜஸ்ட் டெல் யூ அவங்களும் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ ஆன்லைன்ல வந்து அதிகமா நம்பாதீங்க. கோ டு யுவர் டாக்டர், கோ டு யுவர் உங்க பக்கத்துல இருக்க நல்ல டாக்டர் கிட்ட போங்க, அவங்களோட சஜஷன் கேளுங்க, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அவசியம் நம்மளோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் வந்து வெளியே கொண்டு வரதுக்கு. ஸோ நவ் ஐ எம் பர்சனலி வெரி ஹாப்பி அண்ட் ஐ கம்ப்ளீட்லி எனக்கு வந்து இந்த ஒரு கிளியர் அலைனர்ஸ் பத்தி ஒரு நாலேஜ் இருக்கு. ஸோ எப்படி என்ன ப்ராசஸ் என்ன மாதிரிலாம் இருக்குன்ட்டு இது ஆக்சுவலாக ஒரு பெரிய டீட்டெயில் வீடியோ, இன்னும் லென்த்தா இருக்கும். பட் இது வந்து கேட்க ரொம்ப போரிங்கா இருக்கும்னால தான் நான் வந்து கட் டவுன் பண்றேன். ஸோ உங்களுக்கு பல்லுல ஏதாச்சும் கேப் இருக்கு இல்ல எதிர் வந்து விரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டா வந்து கிளியர் அலைனர்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்ட்ல வந்து கிளியர் அலைனர்ஸ் எப்போ வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அண்ட் பல்லு தூக்கிட்டு இருந்தாலும் நீங்க கிளியர் அலைனர்ஸ் போட்டு நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பல்லு பெருசா வெளியே தூக்கிட்டு இருக்குன்னா அப்போ கிளியர் அலைனர்ஸ் போட மாட்டாங்க. அப்போ அந்த கம்பி கட்டுவாங்கன்னு அதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ரிங் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் அது வந்து வேகமா உங்களுக்கு வந்து அதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னது வந்து கிளியர் அலைனர்ஸ் எனக்கு இந்த ஒரு குட்டி கேப்புக்கே இட் டுக் லைக் அரௌண்ட் இப்போ 10th monthல ஆரம்பிச்சேன். 10, 11, 12 ஓகே 4 months எனக்கு ஆச்சு. ஸோ என்னை விடமே எங்க அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப் ரொம்ப அதிகம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப் எல்லாம் அழகா வந்து எல்லாம் கூடி வருது. அண்ட் இப்போ வரைக்குமே அவ இன்னும் அந்த ப்ராசஸ் வந்து கோ த்ரூ தான் போயிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவளுக்கு தான் வந்து 3 months என்னென்னமோ சொன்னாங்க. பட் நான் அவளை விட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் இன்னும் அவளுக்கு இன்னும் இருக்குல்ல, இன்னும் 1 stage இருக்கு. இன்னும் அவளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அண்ட் கம்ப்ளீட்டா கீழே வந்து லோவர் இடத்துல வந்து நல்ல ஒவ்வொரு இடத்துலயும் நல்ல கேப் இருந்ததுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது அழகா படிஞ்சு நீட்டா இருக்கு, பாக்குறதுக்கே நல்லா இருந்தது. யாருக்காச்சும் இந்த மாதிரி பல்ல கேப் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தானா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல என்ன ஏதுன்னு நீங்க வந்து கேளுங்க. எனக்கு நடந்த ப்ராசஸை அப்படியே சுருக்கி நான் குட்டியா வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு வந்து இதுல ஏதாச்சும் எனக்கு டவுட் இருக்குங்கக்கா இந்த பகுதி வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா நான் வந்து இதுக்காக மறுபடியும் தனியா உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து நான் வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போடுறேன். அட்லீஸ்ட் அந்த டாக்டர் கிட்டயாச்சும் நான் வந்து அவங்க வேற யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க கிட்டயும் வந்து கேட்டேன். ஏன்னா அக்காவே வந்து மேல பண்ண போறான், அதை கூட நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் வந்து ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம உங்களோட லைக் வந்து காமிங்க. அண்ட் எஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களை வந்து மீட் பண்ணா. until then take care, tata, bye bye.